என் அன்பு சொந்தங்களே, ஆண்டுடைய திருவுடைய நேரி வந்திருக்கிற நம்மை இறைவன் இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து வழி நடத்துவாராக. இந்த நற்செய்தியிலிருந்து ஒரு சில கருத்துக்கள் அவரோடு இணைந்து வாழ்வதற்கு. முதலாவதாக, இயேசு அற்புதத்தை செய்து முடித்தவுடன் மக்களை அனுப்புகின்றார். அனுப்பிவிட்டு சீடர்களையும் அங்கிருந்து அனுப்புகின்றார். எல்லோரும் அதை கட்டாயப்படுத்தி அனுப்பி என்று சொல்லப்படுகின்றோம். இதில் என்னது என்றால், முதலாவதாக தற்புகழ்ச்சி அவருக்கு தேவையில்லை என்பது. பிறர் எல்லாரும் அந்த 5 அப்பம் 2 மீன் பழுகி பெரிய எல்லாரும் ஆச்சரியமா பேசுகின்ற பொழுது ஒரு சில நேரங்களில் தடம் மாறக்கூடும். எனவே அந்த புகழ்ச்சி எல்லாம் கடவுளுக்கே போய் சேர என்பதற்காக சீடர்களையும் எல்லோரையும் அனுப்பி சீடர்களையும் கட்டாயப்படுத்தி அனுப்புகின்றார். ஆக நாம் ஒரு சில நேரங்களிலே நாம் நன்மை செய்கின்ற பொழுது, நல்லை செய்கின்ற பொழுது பிறர் பாராட்ட வேண்டும் என்று சொல்ல எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும். நாம் பிறர் அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது வேண்டாம் என்கின்ற ஒரு நல்ல செய்தியை இயேசு முதலில் சொல்லி காட்டுகிறார். இரண்டாவதாக, சீடர்களை கட்டாயப்படுத்தி அனுப்புகிறது எதற்காக? அதை தொடர்ந்து அவர் செய்கிற நிகழ்வு, அவர் தனித்து ஜெபிக்க சென்றார் என்று சொல்லப்படுகின்றது. ஜெபிக்க செல்லுகின்ற பொழுது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். அதான் இயேசுனுடைய அடுத்த செயல்பாடு. கெத்செமனின் நிலைத்தான் நாம் பார்ப்போம். அந்த வேதனை மத்தியில் இயேசு ஜெபிக்க செல்கின்ற பொழுது சீடர்களை ஒரு பக்கம் நிறுத்திவிட்டு சற்று அப்பால் சென்று தந்தை நோக்கி ஜெபிப்பதாக இருக்கின்றது. அந்த தனித்து ஜெபம், அங்கே கடவுளோடு இணைந்திருக்கின்ற அந்த நிகழ்வு, நன்றி கூறுவது, இறை புகழ் பாடுவது எல்லாம் அங்கே நடந்திருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது நாம் ஜெபிக்க வருகின்ற பொழுது நமக்கு ஜெபிப்பதற்கு தடையாக இருக்கின்ற அனைத்தையும் கட்டாயமாக விளக்க வேண்டும். எத்தனை நேரங்களில பயங்கர டிஸ்ட்ராக்ஷன் ஆகும் தெரியுமா? இங்க பிரசங்க வச்சுட்டு இருப்போம், எலவேஷன் டைம்ல வசீகரிக்கிற வார்த்தை சொல்லிக் கொண்டிருப்போம், செல்போன் தூக்கிட்டு வெளியே போவோம். மக்கள் செல்போன் தூக்கிட்டு போவோம். வீட்டுல ஜெபமால சொல்லிட்டு இருப்போம், செல்போன் அடிக்கும், ஜெபமாலை அப்படியே விட்டுட்டு என்ன பண்ணுவோம், போய் செல்போன் எடுத்து பேசிட்டு அப்புறம் மறுபடியும் ஜெபமாலை கண்டினியூ பண்ணுவோம். ஒரு ஆன்மீக காரியத்திலே அன்பியத்திலே கூட்டத்துக்கு போயிருப்போம், எல்லாரும் முக்கியமாக பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு போன் வரும், எந்திரிச்சு வெளியே போயிருவோம். இதெல்லாம் மற்றவர்கள் நாம் செய்கின்ற செயல்பாடுகள். அப்ப நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த இடத்துல? அதான் கடவுள் சொல்லிகள் எல்லாம் கட்டாயமாக அனுப்புகின்ற கட்டாயப்படுத்த எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். நான் இப்போது இறைவனோடு பேச போகிறேன், இறைவனோடு உறவாட போகிறேன். இறைவனோடு பேசுகின்ற, இறைவனோடு உறவாடுகின்ற நேரத்தில் வேற எந்த தொந்தரவுக்கும் இங்கே இடம் இல்லை. மற்ற அனைத்தும் எனக்கு முக்கியம் அல்ல, என் இறைவன் மட்டும் முக்கியம் என்கின்ற அடுத்த ஒரு பாடம் நம் வாழ்விலே இதை கடைபிடிக்கின்றோமா என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம். மூன்றாவதாக, சீடர்கள் படகு வழிக்கு அவர்கள் வருந்திக் கொண்டிருக்கின்ற பொழுது, கலையோடு போராடி கொண்டிருக்கின்ற இயேசு அவர்களை தேடி வருகின்றார். துன்புறும் மக்களை தேடி வருகின்ற கடவுளாய் நம் தேவன் இருக்கின்றார். நாம் கஷ்டப்படுகின்ற பொழுது, நாம் வேதனைப்படுகின்ற பொழுது, நாம் வாழ்விலை போராட்டங்களை சந்திக்கின்ற பொழுது கடவுள் நம்மை தேடி வருகின்றார். அப்படி தேடி வருகின்ற ஆண்டவரை ஒரு சில நேரங்களிலே அந்த சீடர்களை போல நாம் அடையாளம் கண்டு கொள்வதில்லை, அங்கீகரிப்பதில்லை. ஐயோ பே என்று சொல்லி கதறினார்களே வழிய ஆண்டவரை கண்டுகொள்ள அவர்கள் அந்த அங்கீகரிக்க முடியவில்லை. நம்முடைய வாழ்விலும் கூட நாம் கஷ்டப்படுவதை கடவுள் ஒருபோதும் கண்டுகொள்ளாமல் இருப்பது இல்லை. மனிதர்கள் வழியாக, சூழ்நிலைகள் வழியாக, அல்லது ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கின்றார். ஒரு சில நேரங்களிலே அப்படி வருகின்ற உதவிகளை நாம் உதாசீனப்படுத்திய தருணங்கள் இருக்கலாம். இன்னைக்கு கொடுத்து நாளை சொல்லி காட்டுவீங்கன்னு சொல்லி என்ன பண்றது? நமக்கு உதவி செய்ய வருகின்றவர்களை உதாசீனப்பட தருணங்கள் இருக்கலாம். அல்லது கடந்த கால அனுபவங்களை வைத்துக் கொண்டு அவர்களை நமக்கு உதவி செய்ய வருகின்றவர்களை நாம் தள்ளி ஒதுக்கிய தருணங்கள் இருக்கலாம். அன்று செய்தவர்களை போல கடவுள் நம்மை ஒருபோதும் கஷ்டப்பட, அதாவது நம் தகுதிக்கு மேல் கஷ்டப்பட ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. அப்படி கஷ்டப்படுகின்ற பொழுது கடவுள் நம்மை தேடி வருபவராக இருக்கின்றார். அடுத்ததாக, பேதுரு எடுத்து கடலின் மீது நடந்து வருகின்றார். வீழ்ந்து போகின்ற பொழுது கரம் பிடித்து தூக்குபவராக இருக்கிறார். நாம் எத்தனை முறை விசுவாசத்திலே தளர்ந்து வீழ்ந்தாலும் நம்மை கரம் பிடித்து தூக்குகின்ற கடவுளாய் நம் தேவன் இருக்கின்றார்.
நம்ம விசுவாசம் தளர்ந்து போனாலும் நம்மை அப்படி விட்டு விடுவதில்லை. நீதான் நம்பிக்கை இல்லாம போன என்று சொல்லி அவர் விட்டு விடுவதில்லை. மாறாக தூக்கி நம்மளை நம்பிக்கை நிலைப்படுத்துகின்ற தேவனாக இருக்கிறதான் இயேசுடைய செயல்பாடுகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. பேதுருடைய செயல்பாட்டில் இருந்த ஒரே ஒரு கருத்து, பேதுரு என்ன செஞ்சாரு? இயேசுதான் சொன்ன, நான் தான் சொன்ன, நானும் கடல் மீது நடந்து வர கட்டளை சொன்ன வான் சொல்றார், நடந்து போறார். இயற்கை கப்பாற்படுக்க நிகழ்வு அங்கே நடக்கின்றது. இயேசு இவ்வளவு இவரும் கடல் மீது நடக்கின்றார். அந்த நடக்கின்ற பொழுது ஒரு சிறு அலை எழுகின்றது. கண்கள் சற்று திரும்புகின்றன, வீழ்ந்து போகின்றார். நம்முடைய வாழ்வில் விசுவாசம் இருக்கின்றது. நம் வாழ்வில் விசுவாசம் இல்லை என்று சொல்லி விசுவாசத்தோடு போராடுகின்ற மக்களாகவும் இருக்கின்றோம். நம் வாழ்வில் இருக்கிற போராட்டங்கள், எதிர்ப்புகள் மத்தியிலே எதிர்த்து போராடுகின்ற வலிமை நமக்கு இருக்கின்றது. ஆனாலும் ஏதாவது ஒரு சிறு கல் போதும், வேகமாக போகின்ற ஒரு இருசக்கர வாகனத்துக்கு ஒரு சிறு கல் போதும் அவர்கள் தடுமாறி விழுவதற்கு. அதே போலதான் நம்முடைய விசுவாச வாழ்வில் நம்ம நல்ல விசுவாசமா இருப்பானா எழுகின்ற வாழ்வில் இந்த சிறு கஷ்டங்கள், நோய்கள், வேதனை என்ன பண்ணோம்? அப்படியே உடைச்சு போட்டோம். நம்ம எந்த அளவு விசுவாச உச்சிக்கு போனோமோ அது அப்படியே கொண்டு போய் பாதாளத்துக்கு தள்ளிவிடும். அதை நம்முடைய பலவீனத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் விசுவாசம் இருக்கின்ற பொழுது ஓவரா என்ன பண்ணக்கூடாது? நான் எல்லா விசுவாசம் இருக்குன்னு சொல்லி நம்மை பற்றியே பெருமையாக பேசிக்கொள்ளக் கூடாது. வீழ்ந்துகின்ற போது ஐயோ என்று சொல்லி கதறாமல் ஆண்டவர் நோக்கி பார்க்கின்ற பொழுது நிச்சயமா கடவுள் அங்கே இருப்பார். கடவுளுக்கு தெரியும் நாம் எப்ப வீழ்ந்து போவோம், எந்த சூழ்நிலை வீழ்ந்து போவோம் என்று சொல்லி தாங்குகின்ற கடம் அங்கே நமக்கு நிலையாக இருக்கும். ஆகவே அன்பு சொந்தங்களே, இந்த நாள் இறைவன் சொல்லிக் கொடுக்க இந்த பாடங்கள் நாம் தற்பெருமையும் தற்புகழ்ச்சி நாடகர்களாக இருப்போம். ஜெபத்திற்கு தடையாக இருக்கின்ற, ஜெப வழிபாட்டிற்கு தடையாக இருக்கின்ற அனைத்தையும் கட்டாயப்படுத்தி அதை அகற்றிட முற்படுவோம். நம் தேவன் நம் கஷ்டங்களில் துணை புரிய நம்மை தேடி வருகின்ற நம்பிக்கையோடு இருப்போம். நாம் எத்துணை முறை வீழ்ந்தாலும் நம் கடவுள் நம்மை கரம் தூக்க வல்ல நம்பிக்கையிலே வாழும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக.